வணக்கம் நண்பர்களே. என் கணவருக்கு ஏற்பட்ட கொரோனா அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தொண்டை கரகரப்பாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அப்போது நாங்கள் எப்போவுமே காய்ச்சல் வரும்போது கொள்ளு ரசம் வச்சு குடிப்போம். காய்ச்சல், இருமல், சளி எல்லாமே சரியாயிடும். நாங்களும் அப்படி நினச்சி கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டோம். அடுத்த நாள் எப்பவும் போல் நார்மலாக எழும்பி குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புனாங்க. 2 நாள் நல்லா இருந்தது. மறுபடியும் முதுகு பயங்கரமாக எரிச்சலாக இருக்குது, தீ பட்ட மாதிரி எரியுது அப்படி சொன்னாங்க. நானும் சரி ஒருவேளை அம்மை நோயாக இருக்குமோ அப்படி ரொம்ப பயந்துட்டு பார்த்தேன். அங்கே எதுவுமே ரெட் கலரில் எதுவும் தெரியல. ஆனால் ரொம்ப எரியுது அப்படி சொன்னதுனால கூலிங் பவுட்ரு போட்டோம். அப்போவும் அவங்களால தாங்க முடியல. மறுபடியும் சோத்துக்கத்தாழை எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சி விட்டோம். அப்போவும் கேட்கல. அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் சளி, இருமல் வந்தது. காய்ச்சல் லைட்டாக அடித்தது. இனி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்தோம். ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை சாப்பிட்டதும் காய்ச்சல் சரியாயிடுச்சு. இருமல் நிற்கவே இல்லை, தொடர்ந்து இருமலாகவே இருந்தது. அப்புறம் ஒரு 3 days பரவாயில்லாமல் இருந்தது. அப்புறம் 3 days கழித்து மறுபடியும் காய்ச்சல் வந்தது. சரி அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனோம். காய்ச்சல் 103 டிகிரி இருந்தது. இருமலை பற்றி சொல்லும்போது டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை உள்நாக்கு வளருது, அதனால் கூட இருமல் இருக்கலாம் அப்படி சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொரோனாவாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னும் சொன்னாங்க. நாங்கள் டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டெஸ்ட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த அன்னைக்கு அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அதிக நேரம் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தவங்க திடீர்னு எழும்ப முடியாமல் அப்படியே படுத்திருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்த அடுத்த நாள் என்னால் மூச்சு விடவே முடியலை அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப கஷ்டமாக போச்சுது. துளசி, கற்பூரவள்ளி சாறு எடுத்து கொடுத்தோம். அது குடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படி சொன்னாங்க. ரிப்போர்ட் 2 days கழித்து தான் வந்தது. பாசிட்டிவ் அப்படின்னு வந்தது. உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டோம். ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 15 நாள் ஆச்சு, இன்னும் சரியாகலை. ஒருவேளை நாங்கள் லேட்டாக போனதுனால இன்னும் சரியாகலைன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அறிகுறிகளில் உங்களுக்கு ஏதாவது தென்பட்டதுன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி.